பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய மிக உயர்ந்த விஷயம் ஸ்ரீமத் பகவத்கீதை. சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணனே தன்னுடைய சீடனாக அர்ஜுனனுக்கு சொல்ல அற்புதமான ஒரு யோக கிரந்தம் என்று சொல்லலாம். இது அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லப்பட்டதா அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் அந்த நெருடர்கள் சஞ்சலங்கள் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு உபாயமாக தெரிகின்ற அற்புத ஒரு நூலே ஸ்ரீமத் பகவத்கீதை. இப்போ மூன்றாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய கர்மயோகத்தை பற்றி மிக அழகாக விளக்கி கொண்டு இருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய இன்றியமையாத கடமை எது? ஏன்னா ஒரு மனிதன் எந்த குலத்தில் பிறக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சக்தி மனிதனுக்கு இல்லை. இறைவன் அவரவர் புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த மாதிரி நாம அவதாரம் இல்லை எங்க பிறக்கணும் அதை அவன் முடிவு செய்கிறான். நமக்கு என்ன தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறதோ எந்த காரணத்திலும் அந்த தர்மத்தை நழுவுவதற்கு விலகி இருப்பதற்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் நமக்கு சில யாகங்கள் கர்மங்களே யாகங்களாக செய்ய வேண்டும். அந்த யாகத்தினால் இயற்கையோடு இணைந்து இந்த பூமியில் அனைத்து ஜீவன்களும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் செய்வதால் அந்த அக்னியிலிருந்து மேல் எழும்பி அது மேகமாக்கி மழை பொழிந்து தானியங்களை உற்பத்தி செய்து அதை இந்த ஜீவர்கள் உண்டு வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பது இது உலகத்தினுடைய சுழற்சி. இது இந்த சங்கிலியில் யார் ஒருவர் தன்னுடைய காரியத்தை செய்ய மறந்தாலும் சுழற்றி நின்றுவிடும் இல்லையா? அப்போ எவ்வளவு முக்கியமானது நம்மளுடைய கடமை, யாகங்களை செய்யும் கடமை நம்மளது எவ்வளவு முக்கியம் என்பதனை அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார் பகவான் கிருஷ்ணன். இப்போ மூன்றாவது அத்தியாயத்தில் 16 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கும். 17வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஸ்து ஆத்மரதிர் ஏவ ஸ்யாத் ஆத்ம திருப்தஷ மாணவஹ ஆத்மன் ஏவ சந்துஷ்ட தஸ்ய காரியம் ந வித்யதே. இது 17வது ஸ்லோகம். இப்போ ஒரு சிலர் நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களும் பகவானுக்காகத்தான் செய்கிறோம், இந்த உணர்வு எல்லோருக்கும் வருவதில்லை. என்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இறைவனுடைய கருணையால் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்தவன், நான் செய்கின்ற அனைத்தும் பகவான் கிருஷ்ணனுக்காகவே செய்கிறேன் என்கின்ற அந்த பக்தி தொண்டில் தன்னை முழுவதுமாக ஏற்படுத்தி கொண்டவன் தன்னை அறியாமல் தன்னில் முழுமையான திருப்தியை காண்கிறான். மற்றவர்களெல்லாம் ஏதோ சந்தோஷமாக இருப்பது போல தோன்றினாலும் அது நிலையானது அல்ல. அந்த சந்தோஷமே அவர்களுக்கு ஒரு நாளில் துக்கத்தை தருவதாகும். அப்போ இந்த சந்தோஷம்னு நாம எதையோ சில விஷயங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறது, அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் துக்கத்தை தருவதாக அமையும். பொருளை எதிர்பார்த்து வருகின்ற சந்தோஷங்கள் என்றுமே நிலையாக இருக்காது. ஏன்னா பொருள் இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கும், நாளைக்கு வேறொரு இடத்தில் இருக்கும். அப்ப சந்தோஷமும் சென்று விடும். அப்போ சந்தோஷம் சென்று விட்டால் அதற்காக துக்கப்பட்டு கொண்டு இருப்பான். ஆனால் இது அனைத்தும் இறைவனால் நடந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற எண்ணத்தை தன் உணர்வில் தன்னுடைய மனதில் முழுமையாக ஏற்றிக்கொண்ட அந்த பக்தி தொண்டில் முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட அந்த பக்தனுக்கு இந்த மாதிரி துக்கம் என்பதே இல்லை. அந்த மகிழ்ச்சியை அப்படிங்கிறது எப்படின்னா தன்னுள்ளே அவன் ஸ்லாகித்து கொள்வான். என்று எப்பேற்பட்ட தரிசனம் தெரியவா, அவனை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த பக்தர்களை பார்த்து சந்தோஷப்படுவான். அவனுடைய அழகு, அவனுடைய அலங்காரம்,
இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி மகிழ்ந்து தன்னுள் அந்த நிறைவை தேடிக்கொள்பவன் பரமபக்தனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அவன்கிட்ட நீங்க வேற எது கொண்டு போய் கொடுத்தாலும் பாருங்க, கல்லாக இருந்தாலும் திருப்திப்படுவான், தங்கமாக இருந்தாலும் திருப்திப்படுவான். மோகம் எரிதும் இன்றி தன்னிலே திருப்தியை காண்பவனாக ஒரு சிலர் இருக்கிறார்கள். அது எந்த நிலை அப்படின்னா, தன்னுள்ளே தன்னுடைய திருப்தியை தேடிக்கொண்டவன். என்கிட்ட என்ன இருக்கோ இது இறைவன் கொடுத்தது, இது போரும். அப்ப பார்த்தோம்னா வெளியே எல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னா, அவன் அவன் யோக்கியத்தைக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வீடுகள், வாகனங்கள் அமைக்கின்றன. அதுவும் நிரந்தரம் இல்லை இல்லையா? ஆனா நிரந்தரமானது எதுவோ அதை நான் பிடித்து கொண்டு விட்டேன். பகவான் கிருஷ்ணன் ஒருவனே நிரந்தரமானவன். என்னுடைய நிலையான சந்தோஷத்தை என்றுமே கொடுப்பவன் அவன். என்றுமே அவன் என்னை கைவிட மாட்டான். மற்ற எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது என்னை விட்டு போய் அது துக்கத்தை ஏற்படுத்திவிடும். அந்த சுகம், அந்த மாயை எனக்கு தேவையில்லை. சதா சர்வ காலமும் அவனை நினைத்து பாடி அவனுடைய கதைகளை கேட்டு அவனுக்கு பக்தர்களுக்கு சேவைகளை செய்து என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்வேன். அதில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த திருப்தி அலாதியானது, நிரந்தரமானது, சாஸ்வதமானது. இந்த ஒரு நிலை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் அமைவதில்லை. ஆனால் அந்த ஒரு நிலை வந்துடுத்துன்னா அவனுக்கு வாழ்க்கையில் இரக்கம் என்பதே இல்லை, ஏற்றமே. ஏன்னா அவன் துக்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசைய மாட்டான். துக்கமா, இது இறைவன் கொடுத்தது, அதன் மூலமாக நான் ஒரு பாடத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். சுகமா, அதுவும் அவனே கொடுத்தது, அதற்காக நான் துள்ளி குதிக்க மாட்டேன். இப்போ எல்லாம் இந்த மனசை நாம எந்த அளவுக்கு நம்மளால டியூன் பண்ண முடியுது? அவன் கொடுத்ததை நம் மனதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக திருப்தி அடையக்கூடிய மனிதன் அவனே பரம பக்தனாக இருக்கிறான் என்பதனை பகவான் கிருஷ்ணன் அவருடைய சீடனான அர்ஜுனனுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறார். இப்போ இந்த மாதிரி தன்னையே பகவானுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டவனுக்கு வாழ்க்கையில் நான் இதை செய்ய வேண்டும், இந்த பொருளை சம்பாதிக்க வேண்டும், உடனே இன்னொரு வீடு கட்ட வேண்டும், உடனே ஒரு வாகனத்தை இன்னும் கொஞ்சம் தன்னுடைய வசதிகளை ஏற்றிக்கொள்ள வேண்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கடமைகள் அவனுக்கு இருக்கா அல்ல? அது எல்லாவற்றையும் பகவானிடம் விட்டுவிட்டான். நான் உனக்கு சேவை செய்வது மட்டுமே என்னுடைய குறி. அவனை முழுவதுமாக இவன் பார்த்து கொண்டால் பகவான் கிருஷ்ணன் இவனுடைய வாழ்க்கையை நிச்சயமாக பார்த்து கொள்வான். பார்த்து கொள்ளாவிட்டாலும் இவனுக்கு கவலை இல்லை. ஏன்னா இந்த தேகத்தில் சக்தி இருக்கும் வரை அது அந்த சக்தி முழுவதும் பகவான் கிருஷ்ணனுக்காக என்கின்ற ஒரு நிலைக்கு வந்தவனை எந்த ஒரு விஷயமும் அவனை துன்புறுத்தாது, துக்கத்திற்கு கொண்டு செல்லாது என்று இந்த ஸ்லோகம் அவனையே சரணாகதி என்கின்ற அடைந்த பக்தனுக்கு என்றுமே துக்கம் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை ஆச்சாரியார் சீடனுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 18வது ஸ்லோகம். நைவ தஸ்ய கிருதேனார்த்தோ நாக்ருதேனஹ கஷன நசாஸ்ய சர்வபூதேஷு கஷ்சித் அர்த்த வெபாஸ்ரயா. இப்போ நான் யார், இதுதான் இந்த உலகத்துல வந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்க வேண்டும். ரொம்ப சுலபமான கேள்வி போல தெரிகிறது. உதாரணத்துக்கு who are you அப்படிங்கிற உடனே நாம என்ன செய்வோம்? நம்ம அம்மா அப்பா பேரை வச்சா என்ன பேர் வச்சாங்களோ, என்னுடைய பெயர், என்னுடைய தந்தையார் பெயர், நான் எங்கு வாழ்கிறேன், நான் என்னென்ன வேலைகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வரலாறையே கூறிக்கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ஜென்மத்துல இதெல்லாம் உனக்கு வச்சது யாரோ ஒருவரால் வைக்கப்பட்டது இல்லையா? இது எதுவுமே நிரந்தரம் இல்லையே பக்தர்களே. ஏன்னா இதற்கு முந்தைய ஜென்மத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் முழுவதுமாக மறந்து விட்டீர்கள். இந்த உயிர் இருக்கிற வரையிலும் உங்களோடு வந்து கொண்டிருப்பது இந்த பெயர், உங்களுடைய பெற்றோர், நீங்கள் இருக்கக்கூடிய இல்லம், உங்களுடைய சொத்து என்பது. இந்த தேகத்தை விட்டு அந்த ஆத்மா வெளியேறி இன்னொரு தேகத்தை எடுக்கும் போது அதனுடைய ஊர் மாறிவிடுகிறது, பேர் மாறிவிடுகிறது,
அப்போ நிஜமாலுமே நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி ஒவ்வொருவருக்குள்ளும் கேட்டுக்கொண்டால் உங்களுடைய அறிவு விரிவடையும். ஆம், நான் யாராக இருக்க முடியும்? அப்படியே நீங்க தொடர்ச்சியா சிந்திச்சு கொண்டே இருந்தால் பகவானுடைய உதரத்திலிருந்து வந்த ஒரு ஆத்மா நீங்கள். நாம் செய்த நல்ல மற்றும் கெட்ட வினைகளை அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு உண்மை தெரியும். ஆன்மீகத்தினுடைய ஆரம்பமே அதுதானே. இப்போ இந்த ஸ்லோகத்துல பாருங்க, எப்பொழுது பகவானே அனைத்தும் என்று ஒரு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டவனுக்கு இனிமேல் அடைய வேண்டிய இலக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. ஏன்னா லௌகீகத்துல இருக்கிற வரையிலும் பார்த்தங்கன்னா, இந்த படிப்பு முடிஞ்ச உடனே அடுத்த படிப்பு அதை படிக்கணும், அது முடிஞ்ச உடனே உடனே வெளிநாடு போய் அந்த படிப்பு படிக்கணும், படித்த உடனே இந்த வேலை, இந்த வேலையிலிருந்து இன்னும் அடுத்த வேலை என்று அடுத்த தன்னுடைய இலக்குகளை அவனாகவே தீர்மானம் செய்து அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். அதற்கு முடிவே இல்லை. கடைசி வரை பார்த்தோம்னா அந்த இலக்கு இந்த இடத்தில் முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என்கின்ற விடையே வருகிறது. ஆனால் ஆன்மீகத்தில் இருப்பவனுக்கு பகவானே கதி என்று நினைக்கின்ற அந்த ஒரு பக்தனுக்கு இலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அவன் முழுமையாக அனைத்தையும் அடைந்து விட்டதாகத்தான் நினைத்து கொள்கிறான். உண்மை அதுதானே. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம் அனைத்தையும் அவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவனே சரணாகதி என்று அடைந்து விட்டவனுக்கு இனிமேல் அடையக்கூடிய ஒரு விஷயம் என்று ஒன்று இருக்கிறதா? அப்போ என்னாச்சு? இனிமேல் அடைய வேண்டியது என்கின்ற ஒரு விஷயம் லௌகீக வாழ்க்கையில் இருப்பவனுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர, அவனையே கதி என்று அடைந்த பக்தனுக்கு இனிமேல் அடைய வேண்டியது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அர்ஜுனா. அது மட்டுமல்ல, பாருங்க, இனிமேல் இந்த லௌகீகத்தில் இனி அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் எதுவுமே செய்தாலும் செய்யாவிட்டாலும் செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே அவனுக்கு இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதில் ஆசை இருப்பவனுக்கு தன்னை இன்னும் மேன்மேலும் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இது மாயையினுடைய உணர்வு. ஆனா இவனுக்கு இந்த ஆத்மாவை இன்னும் எப்படி உயர்த்துவது, பகவானுடைய சேவையை இன்னும் அதிகமாக எப்படி செய்வது என்கின்ற இலக்கு மட்டுமே இருக்குமே தவிர, இன்று இந்த நிலையில் இருக்கிறேன், இன்னும் நான் என்னுடைய ஆத்மாவை உத்தாரம் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு காரணமே இதை உணர்வதற்காகத்தான். ஏதோ ஒரு ஜென்மத்திலேயாவது அவனே என்னுடைய தாய், அவனே என்னுடைய தந்தை என்பதனை உணர்ந்து என்னுடைய முழுமையான வாழ்க்கையை அவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும். இதை சொல்லும்போது, சார் என்ன சார் அவனையே நினைச்சு அப்படின்னா நாம் சாப்பிட வேண்டாமா? நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்க? படிக்க வேண்டாமா? அகாடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று வேண்டாமா? இங்கே பாருங்க, அவங்க இதை நினைப்பாங்க, இவங்க இதை நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சா நிச்சயமா அந்த பெருமைக்காகவே உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஊரார் சொல்றார்கள் அப்படின்னா அவங்க என்ன முற்றும் அறிந்தவர்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மரியாதைக்காக, பெருமைக்காக, மற்றவர்களுடைய அபிப்பிராயத்துக்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை தயவு செய்து அதை டிசைன் செய்யாதீங்க. உங்களுக்கு எந்த வழி சரி என்று உங்கள் மனது தெரிகிறது, அந்த வழியில பயணம் செய்யக்கூடிய பக்குவம் வந்தால் ஒழிய நிச்சயமாக பெருமைக்காக எல்லாம் வாழ முடியாது. ஒருவருடைய என்ன சொல்லுது, வருமானம் பல மடங்கு இருக்கு, அதனால அதற்கு தகுந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு, குடும்பத்திற்கு செய்கிறார் என்றால், அதே மாதிரியான விஷயத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யோசிக்க முடியுமா? இது குடும்பத்துக்கு குடும்பம் மாறுபடும், அதுல கண்டிப்பா சந்தேகமே இல்லை. அப்போ மற்ற யாரையும் நம்ப வேண்டிய, ஏன்னா எப்படின்னா லௌகீக ஆசைகள் இருக்கும் போது என்னுடைய குழந்தைய சேர்த்தணும், பக்கத்தில் இருக்கிறவர் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எனக்கு சுலபமாக காரியம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர்கிட்ட இருந்து நாம எதிர்பார்க்க தொடங்குகிறோம். இந்த லௌகீக ஆசை நம் உள்ளத்தில் இருக்கும் வரை நாம் மற்றவர்களை சார்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. இவரால் இந்த காரியம் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை அறியாமல் அளவுக்கு அதிகமான மரியாதை அவர்களுக்கு கொடுத்து எப்படியாவது இந்த காரியத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று நயந்து பேசி நாம் நடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எப்போ? லௌகீகத்தில் இருக்கும் பொழுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிர்பந்தம் இறைவனே கதி என்று இருப்பவனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம், சார் பொருள் ஈட்டாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது? சார் உங்களுக்கு இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எவ்வளவு வேணும் சார்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க 3 வீடு கட்டிய பின்னும் 4வது வீடு கட்டுவதற்குத்தானே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்க ஜென்மமா உணவிற்காக என்ன விலை வேண்டுமோ அது அனைத்தையும் சம்பாதித்து 20 வருடங்கள் முடிந்த பின்னும் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே என்று நிற்கப் போகிறீர்கள். நின்று நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுது வாழப்போகிறீர்கள்? ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு அந்த பிரயாணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறதே பொழுது உங்களுடைய சிந்தையை என்றாவது கொஞ்சம் திசை திருப்பி இந்த ஆத்மா என்று ஒன்று இருக்கிறதே அதனை உயர்த்துவதற்காக நாம் என்ன காரியம் செய்தோம் என்கின்ற கேள்வியை தயவு செய்து உங்களுடைய மனதில் விதைத்தீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் யார் என்பதை நீங்கள் உங்களால் உணர முடியும். நாளையும் பருகலாம் சர்வம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.